உங்களுக்கு வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் ட்ரம் ரொட்டேட் ஆகும். இந்த மிஷினில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 ஸ்பீட் வாஷ் கொடுத்துருப்பாங்க ஏஐயோட. ஜஸ்ட் கஸ்டமர் வந்து டிடர்ஜெண்ட்டை போட்டு கிளாத்தை போட்டு ஸோ ப்ரோக்ராம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஸோ அது வந்து எல்லாம் கலந்து போடுறோமா, இல்லை வந்து பருத்தியில் பண்ண கிளாத்தை போடுறோமா, இல்லை வந்து நைலான் பாலிஸ்டர் போடுறோமா, அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டைம் காமிக்கும். பட் நம்ம போடுற கிளாத்தோட வெயிட்டு அதோட தன்மை சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வாஷிங் பேட்டர்னே இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால கிளாத்துக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன வாஷிங் குவாலிட்டி வேணுமோ அது கிடைக்கும். சேம் டைம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நமக்கு வந்து டைமு வாட்டர் எல்லாமே மிச்சமாகும். அதுக்கு அடுத்த விஷயம் வாஷிங் குவாலிட்டியாக இருக்கணும், வாட்டர் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அப்போது எல்லா இடத்துலையும் வாட்டர் குவாலிட்டியாக இருக்குமானா அதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன தான் ஹார்ட் வாட்டராக கொடுத்தாலும் அதை ட்ரீட் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்வானஜென்ட் டிவைஸ் வந்து இந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கும். அது வந்து உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும் அந்த சால்ட்டு மினரல்ஸ் எல்லாமே. அதை ப்ரோக் பண்ணி வாஷ் பண்ணும்போது டிடர்ஜென்ட் நல்லா கரையும், வாஷிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும், கிளாத் ரஃப் ஆகாது, மிஷினில் ஸ்கேலிங் படியாமல் இருக்கும். அதே மாதிரி மற்ற மிஷினில் உங்களுக்கு 2 மோஷனில் ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து ட்ரம் வந்து 9 விதமாக ரொட்டேட் ஆகும்.